நம்பிக்கை. நம்மளை சுத்தி பல நிகழ்வுகள் நடக்கும்போது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். அந்த கேள்வி மிகவும் சரியானது. ஆனா அதுக்கான அறிவியல் பூர்வமான பதில் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் சரியா இருக்கும். அந்த மாதிரியான பதில்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சீரீஸா தான் நம்மளுடைய வை வாட் ஹவு சீரீஸ் இருந்துட்டு வருது. அந்த வகையில இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் சார் அவர்கள் வந்திருக்காங்க. சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், சூரியன் மிக மிக சூடானது, வெப்பம் மிகுந்தது அப்படின்றது தெரியும். சூரியனுக்கு அருகில புதன்கோள் இருந்தாலும் வெள்ளிக்கோள் பாத்தீங்கன்னா அதையுமே தாண்டி தூரமா தான் இருக்கு. ஆனா புதன்கோளை கம்பேர் பண்ணும்போது வெள்ளிக்கோள்ல தான் வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது எப்படி சார்? என்ன காரணம் அதுக்கு? சூரியனுக்கு மிக மிக அருகில் சுற்றி வரும் கோள் மெர்க்குரி, புதன். ஆனாலும் அதைவிட கிட்டத்தட்ட 2 மடங்கு தூரத்தில் இருக்கும் வெள்ளி, வீனஸ் அதிக வெப்பமான கோளாக இருக்கிறது. சூரிய மண்டலத்திலேயே அதிக வெப்பமான கோள் வெள்ளிக்கோள். இதற்கு காரணம் வெள்ளிக்கோளை சுற்றி இருக்கும் அடர்த்தியான வளிமண்டலம், டென்ஸ் அட்மாஸ்பியர். இதுதான் காரணம். சூரிய குடும்பத்தின் மத்தியில் சூரியன் இருக்குது. அதிலிருந்து கிட்டத்தட்ட 6 கோடி கிலோமீட்டர் தொலைவில் மெர்க்குரி சுற்றி வருது. கிட்டத்தட்ட 11 கோடி கிலோமீட்டர் தொலைவில் வீனஸ் சுற்றி வருது. பூமி 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வருது. இப்படி மெர்க்குரியை விட அதிக தூரத்தில் சுற்றி வரும் வீனஸ் மிக சூடாக இருப்பதற்கு காரணம் அதன் வளிமண்டல அழுத்தம். வீனஸ் அல்லது வெள்ளியின் வளிமண்டலத்தில் 96% கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். சூரியனிலிருந்து வரும் வெப்ப ஆற்றலை பிடித்து வைத்து கொள்ளக்கூடியது இந்த CO2. அதாவது சூரியனிலிருந்து வரும் வெப்பமான கதிர்கள் வெள்ளியை தாக்குகின்றன. வெள்ளியிலிருந்து அந்த கதிர்கள் மீண்டும் பிரதிபலிக்கின்றன. ஆனால் அந்த கதிர்கள் வளிமண்டலத்தை தாண்டி செல்ல முடியாதபடி கார்பன் டை ஆக்சைடு ஒரு போர்வை போல செயல்படுகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு போர்வை காரணமாக வெள்ளியின் வெப்பநிலை 464 டிகிரி C வரை உயர்கிறது. அந்த வகையில் வெள்ளி, வீனஸ் சூரிய மண்டலத்தின் மிக சூடான கோளாக கருதப்படுகிறது. மெர்க்குரி, அதாவது புதன்கோள், சூரியனுக்கு மிக அருகில் இருந்தபோதும் மிக அருகில் சுற்றி வரும் போதும் அதனுடைய வளிமண்டலம் மிகவும் மென்மையானது. மெர்க்குரியின் மேற்பரப்பில் பட்டு எதிரொலிக்கும் கதிர்களை, சூரிய கதிர்களை பிடித்து வைத்து கொள்ளும் ஆற்றல் அந்த மெர்க்குரியின் வளிமண்டலத்துக்கு இல்லை. எனவே வெள்ளிக்கோள் அளவுக்கு புதன்கோள் சூடாக இருப்பதில்லை. வெள்ளிக்கோள் 464 டிகிரி C வரை வெப்பமடைகிறது என்று பார்த்தோம். புதன்கோள் 435 டிகிரி C வரை வெப்பமடைகிறது. புதன்கோளை விட வெள்ளிக்கோள் தூரத்தில் சுற்றி வந்தாலும் அது அதிக வெப்பமான கோளாக இருப்பதற்கு ஒரே காரணம் அதன் வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பரிக் பிரஷர். வெள்ளிக்கோள் சூடா இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். அடுத்ததா விலங்குகள் சார்ந்த ஒரு கேள்வி. மனிதர்கள் பின்னோக்கி நடப்பாங்க, அதாவது பேக் வாக் மனிதர்களால பண்ண முடியும். சில விலங்குகள் அப்படி நடக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனா பேக் வாக்கே பண்ண முடியாத விலங்குன்னு ஏதாவது இருக்கா சார்? பின்னோக்கி நடக்க முடியாத விலங்கு கங்காரு. கங்காருவால் பின்னோக்கி நடக்கவோ ஓடவோ முடியாது. மிக முக்கியமான காரணம் அதனுடைய பிரம்மாண்டமான வால் மற்றும் வலுவான பின்னங்கால்கள். கங்காருவின் வால் தடிமனானது, நீளமானது, அதிக தசைகள் கொண்டது. கங்காரு நிற்கும் போதும் முன்னோக்கி தாவும் போதும் சமநிலையை பராமரிக்க இந்த பிரம்மாண்டமான வால் உதவுகிறது. ஆனால் கங்காரு பின்னோக்கி நகரும் போது இந்த வால் தரையில் தடுமாறி ஒரு தடையாக அமைகிறது. அதே போல கங்காருவின் பின்னங்கால்களும் பாதங்களும் பெரியதாக முன்னோக்கி தாவுவதற்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் கங்காரு பின்னோக்கி நகர்வதற்கோ சுதந்திரமாக பின்னோக்கி அசைப்பதற்கோ ஏற்றதாக பின்னங்கால்களும் பாதங்களும் இருப்பதில்லை. அதே போல கங்காரு முன்னோக்கி தாவும் போது 2 பின்னங்கால்களும் ஒரே நேரத்தில் உயர்ந்து கங்காருவை முன்னோக்கி தள்ளுகின்றன. இந்த கூட்டு இயக்கம்
பின்னோக்கி நகர்வதற்கு உகந்ததாக இல்லை. மொத்தத்தில் கங்காருவின் பிரம்மாண்டமான வால் மற்றும் மிகப்பெரிய பின்னங்கால், அவற்றின் கூட்டு இயக்கம், இவைதான் கங்காரு பின்னோக்கி நகர்வதற்கோ ஓடுவதற்கோ தடையாக அமைகின்றன. பின்னோக்கி நடக்க முடியாத ஒரே விலங்கு, பிரபலமான விலங்கு கங்காரு. கங்காருனா குட்டியை கூடயே தூக்கிட்டு சுத்தம் அப்படின்றது தெரியும். பட் இப்படி ஒரு ஃபேக்ட் இருக்கா அப்படின்றத நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்க முடியுது சார். சார், அடுத்ததா பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லாட்டி ஒரு பெரிய ஈவெண்ட் ஏதோ நடக்குதுன்னும் பொழுது ஜென்ரேட்டர் பேக்கப்பா வச்சிருப்பாங்க. மின்சாரம் திடீர்னு போயிடுச்சுன்னா இதை பயன்படுத்திக்கலாம்னு. பட் ஒரு ஜென்ரேட்டர் எப்படி மின்சாரத்தை தயாரிச்சு நம்ம கொடுக்குது? ஜெனரேட்டரின் அடிப்படை கோட்பாடு இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவது, மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுவது. இது ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல், ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் என்ற அறிவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஜெனரேட்டரில் மின்சாரம் உருவாகுதல் என்பது 3 படிகளில் நடக்கிறது. இயந்திர ஆற்றலை உருவாக்குதல், காந்த புலத்தை உருவாக்குதல், மின்காந்த தூண்டலை உருவாக்குதல். இந்த 3 கட்டங்கள். இயந்திர ஆற்றலை வழங்குதல் எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். ஜெனரேட்டரில் உள்ள ஆர்மச்சூர் எனப்படும் சுழலும் பகுதி இயந்திர ஆற்றல் மூலமாக சுழல வைக்கப்படுகிறது. இது பெட்ரோல் அல்லது டீசல் என்ஜினை பயன்படுத்தி நடைபெறலாம். நீர்மின் நிலையங்களில் நீர் டர்பைன்ஸ், அனல் மின் நிலையங்களில் நீராவி டர்பைன்ஸ், காற்றாலைகளில் காற்று டர்பைன்ஸ். இந்த டர்பைன்ஸ் மூலம் இந்த இயந்திர ஆற்றல் வழங்கப்படலாம். அடுத்து 2வது படி காந்த புலத்தை உருவாக்குதல். ஜெனரேட்டரின் உள்ளே ஏற்கனவே காந்தங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அது நிலையான காந்தமாக இருக்கலாம் அல்லது மின்சாரம் மூலம் உருவாக்கப்படும் மின்காந்தமாக இருக்கலாம். 3வது படி மின்காந்த தூண்டல், எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன். இயந்திர ஆற்றலால் ஆர்மச்சூர் கம்பிச்சுருள் வேகமாக சுழலும் போது அது அந்த காந்த புலத்தை வெட்டி செல்கிறது. அப்போது அங்கே மின் இயக்கு விசை, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உருவாகிறது. இந்த மின் இயக்கு விசை ஒரு மூடிய மின் சுற்றில் இணைக்கப்படும் போது அதன் வழியாக மின்னோட்டம் பாய்கிறது. சுருக்கமாக சொல்வதானால், ஒரு சுழலும் இயந்திர ஆற்றல் காந்த புலத்தை வெட்டி செல்வதன் மூலம் மின்னூட்டத்தை தூண்டி மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. ஜெனரேட்டர் எப்படி இயங்குது அப்படின்றத உங்களுடைய பதில் மூலமா நாங்க தெரிஞ்சுட்டோம். ஸோ இன்னைக்கும் நம்மளுடைய ஒய் வாட் ஹவுஸ் சீரிஸ் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சுமையா.